அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 7 புதல்வரை பெறுதல் 62வது குறள். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். குற்றமற்ற பண்பு நிரம்பிய மக்களை பெற்றவருக்கு 7 பிறவிகள் வரை தீவினை பயன்களாகிய துன்பங்கள் அணுகாது. ஒரு வம்சத்தில் ஒருவன் நல்ல பிள்ளைகளை பெற்றால் அவ்வம்சத்தில் முன்னேழு பின்னேழு நடுவேழு என்னும் 21 தலைமுறையாருக்கும் தீவினைகள் தொடராது என்ற பொருளும் உண்டு. 84 100,000 யோனி பேதங்கள் உண்டு. அதில் மானிடராய் பிறப்பது மிகவும் அரிது. பண்புடைய மக்கள் என்பதற்கு தந்தை தாயாரை நோக்கி செய்யும் நல்வினைகளையுடைய புத்திரர்கள் என்பது கருத்து. அன்பு அரணாக விருத்தி அடைந்து பின் அது சுலபமாக துறவரத்திற்குள் நுழையும் தகுதியை ஏற்படுத்தும். பிறர்கள் பழிக்காத வண்ணம் உள்ள பண்புடைய மக்கட்பெறின் 7 தலைமுறைக்கு அது நல்வழி செய்யும். வினை தொடர்ச்சி ஆண் பிள்ளைகளுக்கு தொடர்கிறது. அப்பாவின் நல்ல வினை தீவினை இரண்டும் ஆண் மக்களுக்கு தான் வரும். இக்குறளால் பண்பு நிரம்பிய மக்களை பெறுவதின் பயன் கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.